1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. கரெக்டா? எப்ப நம்ம அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது? அரசியல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எப்ப நடைமுறைக்கு வந்தது? 26/1/1950 நடைமுறைக்கு வருது. அந்த அரசியல் சட்டம் வந்தப்ப இப்ப நான் ஏற்கனவே சொன்னீங்கல்ல நீங்கெல்லாம், இந்த வகுப்பு வாரி உரிமை 100% தமிழ்நாட்டில் இருந்தது. 1928 முத்தையா முதலியார் கொண்டு துவங்கினது. அதற்கு ஒரு சட்ட தடை வந்தது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அந்த வழக்குல இந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். உடனே சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, நடைமுறையில் இருந்த சட்டத்தை தடை பண்ணிடுச்சு. உடனே உச்ச நீதிமன்றம் போகுது அரசாங்கம், அங்கேயும் தடை பண்ணிட்டாங்க. அப்பதான் தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கினார். அதை பாதுகாக்கிறதுக்கு, சமூக நீதி இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம். தொடர்ச்சியா அதில் மாணவர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 14, 1950 வகுப்புரிமை நாள்னு கொண்ட அதை அறிவிச்சு அதற்காக ஒரு திட்டம் செயல்படுத்தார். அப்படி பண்ணும்போது கடைசியா அவருடைய போராட்டத்துடைய அந்த வேகம், அப்ப மத்தியில ஆட்சியில் இருந்த பிரதமர் பேர் என்ன? 1950 இந்தியாவுடைய பிரதமர் யார்? அப்போ ஒரு சட்ட அமைச்சர் இருந்தார். அவர் யாரு? சோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த போராட்டத்துடைய அந்த வேகம் எடுத்துக்கொண்ட அந்த காரியம், அப்ப இதை நம்ம சரி பண்ணணும், இல்லாட்டா மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இன்னும் தொடரும் சொல்லிட்டு அரசியல் சட்டத்தை முதல்ல திருத்துறாங்க. 1950 நடைமுறைக்கு வருது. உடனே அடுத்த வருஷமே முதல் திருத்தம் வருது. அந்த திருத்தம் அதான் அதோட வரலாறு தான் கொடுத்துருக்கேன். அப்போ 1/6/1951 அந்த திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அப்ப அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 15(4) அப்படிங்கிற ஒரு பிரிவு, அதான் போட்டிருக்கேன் பாருங்களா, 15(4). இதுல என்ன சொல்லுதுன்னா, இது பிரகாரம் தான் இன்னைக்கு கல்வியில இடஒதுக்கீடு தருவதற்கு இந்த பிரிவு தான் எல்லா மாநிலத்துக்கும் உதவியா இருக்கு. தந்தை பெரியார் போராடியது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தடையை எதிர்த்து. அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, இந்த திருத்தம் இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு கல்வியில இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு தந்தை பெரியாருடைய போராட்டம் தான் காரணங்கிறத நம்ம மறக்க கூடாது. ஏன்னா அரசமைப்பு சட்டம் வரும்போது அண்ணல் அம்பேத்கருடைய முயற்சியினால வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டுக்கு பிரிவு இருந்தது 16(4). ஆனா கல்வியில இல்ல. இந்த திருத்தம் ஒன்று வழியாதான் அதான் நடந்தது. சோ கல்வியில தந்தை பெரியாருடைய போராட்டமும் வேலை வாய்ப்புல அண்ணல் அம்பேத்கருடைய அறிவுத்திறனும் காரணமா இருந்ததுங்கிறத நம்ம என்னைக்கு மறக்க கூடாது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய செய்தி. இப்போ திருத்தம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி அப்ப ராஜகோபாலாச்சாரின்னு, ராஜாஜின்னு சொல்லுவோம், அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் ஏற்கனவே ஒருத்தர் 1938 முதலமைச்சர் ஆனாரு. இந்தி திணிப்பை கொண்டாந்தாரு. தந்தை பெரியாருடைய போராட்டத்துக்கு காரணமாக பதவியிலேருந்து போயிட்டாரு. திரும்பவும் இன்னொரு வாய்ப்பு அவருக்கு முதலமைச்சராக கிடைக்குது. வந்தோடனே மறுபடியும் பள்ளிக்கூடத்தை மூடுறாரு. பள்ளிக்கூடத்தில் மூடனோடு இல்லாம குலக்கல்வி திட்டம்ங்கிற முறையை அறிமுகப்படுத்துறாரு. அப்படின்னா என்ன? காலையில படிக்கலாம், மத்தியானம் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழிலை செய்யலாம். அப்போ இதுக்கு பேரு அவர் சொன்னது தொழில் கல்வின்னாரு. யாரு? ராஜகோபாலாச்சாரி. தந்தை பெரியார் தான் அதுக்கு பேர் வச்சாரு குலக்கல்வின்னாரு. ஏன்னா அந்தந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்டவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய முறையை கொண்டு வரதுக்கு பேரு அந்தந்த குலத்துக்கான கல்வி அப்படிங்கிறத ஐயா தான் அதுக்கு ஒரு பேரை கொடுத்து, அவர் சொன்ன பேர் மறைஞ்சு போய் இதுதான் இன்னைய வரைக்கும் இருக்கு. குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரிங்கிறது தான் இன்னைய வரைக்கும் நிக்குது. தந்தை பெரியார் அதற்கு ஒரு போராட்டம் நடத்தி கடைசியில அவர் பதவி விலகினாரு.
பச்சை தமிழர் காமராஜர் வந்தாரு, குலக்கல்வி திட்டம் நீக்கப்பட்டது, எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த குலக்கல்வி திட்டம் மட்டும் நிறைவேறியிருந்தா நாங்கெல்லாம் இப்ப பட்டதாரியா இருப்போமான்னு சந்தேகமோ. இந்த குலக்கல்வி திட்டத்துல அவங்கவுங்க பல பேர் பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லையா? நிச்சயமா நம்ம பெற்றோர்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாதி நேரம் படிச்சுட்டு பாதி நேரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு உதவியா போனா அதுல ஈடுபாடு கொண்டாக்க படிப்புல கவனம் செலுத்தாம இதை விட்டுருவோம். அப்ப டிராப் அவுட்ஸ் தான் அதிகமாகும். கரெக்டா? இப்போ இந்த ஆபத்து 1954 முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளவு 2024, 70 வருஷம். 70 வருஷத்துல இந்த பிரச்சனை எப்படி வந்து நிக்குதுன்னா, ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருக்கான். அதுல இதுதான் கொண்டு வரான். அதுக்கு குலக்கல்வி திட்டம் பேர் வைக்கல. அவனும் அதே மாதிரி தான் டெக்னிக்கல் வொகேஷனல் ட்ரைனிங்கிறான். என்ன சொல்றான், பள்ளிக்கூடத்துல 5வது வகுப்புக்கு மேல படிக்கிற 6வது வகுப்புல இருந்து மாணவன் நினைச்சாக்கா பெற்றோர்களுடைய வேலைக்கு போகலாம், கத்துக்கிட்டு வரலாம், 2 வருஷம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்றான். எந்த மாணவன் வெளியில போன மாணவன் 2 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க? அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவு. அப்போ நம்ம வந்து பிள்ளைகள்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு வர்றது விரும்பாத அந்த கூட்டம் திருப்பி வேற ஒரு மெத்தட்ல வெளியில தள்ளுறதுக்கு கொண்டு வரோம். இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். இதை வந்து முதல்ல எதிர்த்தது திராவிட கழகம் தான். இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது நவீன குலக்கல்வி திட்டம்னு போட்டு பிரச்சாரம் பண்ணது இந்த இயக்கம் தான். ஆகவே இந்த திட்டம் அன்னைக்கு மறைஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு இந்திய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னும் நீட்டு மாதிரி மற்ற தலைவர்களுக்கு அதோட ஆபத்து இன்னும் புரியல. தமிழ்நாட்டுல எல்லா தலைவர்களுக்கும் புரிஞ்சிருக்கு, மற்ற மாநிலத்துல இன்னும் புரியல. கொஞ்சம் கொஞ்சமா புரியும். நீட்டு புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் வரும் அவங்களுக்குலாம். அதனால இந்த ஆபத்தை இன்னைக்கு நீங்கிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. திரும்பவும் வரக்கூடிய ஆபத்து இருக்கு. ஆகவே நம்ம வந்து அலர்ட்டா இருடான்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி அலர்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இது ராஜகோபாலாச்சாரி வந்தப்ப போயிடுச்சு. அதுக்கப்புறம் காமராஜர் வந்தார். பள்ளிக்கூடங்கள் நிறைய திறக்கப்பட்டது. நிறைய நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. கரெக்டா? கல்வி வள்ளல் காமராஜர்னு தந்தை பெரியார் அவரால் புகழப்பட்டா காமராஜர். அதற்கப்புறம் திராவிட முன்னேற்றங்களை வந்து திருப்பி எம்ஜிஆர் காலத்துல மீண்டும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அவர் ஒரு ஆணையை கொண்டு வர்றாரு 1979. என்னது? பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு காஸ்ட் சர்டிபிகேட் தராங்க, பிசி. இப்ப எம்பிசின்னு இப்போ இருக்குல்ல, அப்ப ஒரே சர்டிபிகேட் தான் பிசி. அது எதுக்கு? உங்களுக்கு அந்த சான்றிதழ் இருந்தா அதற்கான உரிமைகள், இடஒதுக்கீடு, கல்லூரியில போறதுக்கு, வேலை வாய்ப்புல போறதுக்கு அந்த சர்டிபிகேட் உதவும். இவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். என்ன சொல்றாரு? ஆண்டுக்கு 9,000 ரூபாய் வருமானம் இருந்தா அந்த பிற்படுத்தப்பட்ட குடும்பத்துக்கு அந்த பிற்படுத்தப்பட்டவர் சான்றிதழ் கிடையாதுன்னு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதை எதிர்த்து யார் போராடினது? யார் போராடினா? திராவிட கழகம் தான் முதல்ல போராட்டம் தொடங்கியது. பின்னால எல்லா கட்சியும் வந்தாங்க. ஆனா இங்கதான் துவக்கம் ஆரம்பிச்சது. இந்த பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 9,000 ரூபாய் ஆணையை வந்து எதிர்த்து போராடி, அதுல பிறகு ஒரு நல்ல வாய்ப்பா தேர்தல் வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல். எம்ஜிஆர் தோத்தார். தோத்தவனதான் அவருக்கு புரியுது. உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா அந்த ஆசிரியரை கூப்பிட்டு விளக்கம் கேட்டாரு. விளக்கம் சொன்னாரு, இதாங்க தமிழ்நாடு, இங்க வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுலாம் பண்ணக்கூடாது, பண்ணா ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆணையை திரும்ப பெற்றதோட என்ன பண்ணாருன்னா, அதுவரை 31% இருந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினார். அதான் நம்மளுடைய போராட்டத்தின் விளைவுனால இப்படி ஒரு ஆணை திரும்ப பெற்றதோட பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு சதவீதம் அதிகமானுச்சு, 50 ஆனிச்சு. அது வந்து நம்மளுடைய போராட்டம், திராவிட கழகம் நடத்தின போராட்டம், சமூக நீதி குறித்த இடஒதுக்கீடு குறித்த போராட்டம். அடுத்தது இது வந்து 79 முடிஞ்சிடுச்சு. அப்ப 79 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிரிவு 340 குறிச்சுங்க, 340ன்னு ஒரு பிரிவு.
அந்த 340 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குடைய முன்னேற்றத்திற்காக ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் அமைச்சு அவங்களுக்கு திட்டங்களை வகுத்து தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு சொல்லுது. ஆனா எப்ப சொன்னுச்சு? 1950. ஆனா 1953 ஒரு கமிஷனை போட்டாங்க பார்ப்பனர் தலைமையில. அந்த அறிக்கையும் கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டானுங்க, நடைமுறைக்கு வரல. பின்னாடி 1978 அப்ப இருந்த ஜனதா ஆட்சி, மொரார்ஜி தேசாய் தலைமையில் இருந்த ஆட்சியில பிபி மண்டல் அவர் தலைமையில ஒரு 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அதுக்கு பேர் மண்டல் கமிஷன் நம்ம சொல்றோம். எப்படி நீதி கட்சின்னு சொல்றோமே, அதோட பேர் அது கிடையாது. வழக்கத்தில் எப்படி வந்தது அதே மாதிரி மண்டல் கமிஷன். அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை 1980 தராரு. ஆனா 1980 தந்தா கூட காங்கிரஸ் அரசு அதை நிறைவேற்றவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. அதற்கு நிறைய போராட்டம். திராவிடர் கழகம் ஏறத்தாழ 43 மாநாடு, 16 போராட்டங்கள், டெல்லி வரைக்கும் நின்று தோழர்கள்லாம் திகார் சிறை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. தோழர்கள்லாம் அந்த அளவுக்கு போராட்டம். கடைசியா எப்ப அது முதல் வேலை வாய்ப்புல கிடைக்குதுன்னா 1990 ஆகஸ்ட் 7ஆம் தேதி விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்து ஒரு அறிவிப்பை செய்யறார். அப்ப 1979 இருந்து 93 வரைக்கும், 90க்கு பிறகும் நமக்கு போராட்டம் நடக்குது. தொடர்ச்சியா இந்த மண்டல் குழு பரிந்துரையில திராவிடர் கழகம் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி அது நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் உதவியாக தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கும் ஒரு உதவியாக இருந்தது நம்முடைய தந்தை பெரியாருடைய இயக்கம், திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது இது ஒரு கட்டம். அதுக்கு பிறகு இப்ப 50% ஆக்கினார் இல்லையா? 1979 எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. 1990 மண்டல் கமிஷன் வந்துச்சு. எம்ஜிஆர் 50% ஆக்கினாரு. அப்ப தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18 இருந்தது. 50 + 18 50 + 18 கால்குலேட்டர் வேணுமா? டக்குன்னு 68 இருந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தப்ப 1989 மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ் அவங்களுக்கு 1% கொடுத்தாரு. இப்ப என்னாச்சு? நம்மளுடைய சதவீதம் அதான் 69% ஆன முறை. அதற்கு ஒரு சேலஞ்ச் வந்தது. அந்த சேலஞ்ச சுப்ரீம் கோர்ட் வழியா வந்தது. 1993 தமிழ்நாட்டில் இருந்த அந்த ஆணைய அவன் என்ன சொல்றான்? 25/5/1993 உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னா, 50% மேல இடஒதுக்கீட்டே போகக்கூடாது, இங்க தமிழ்நாட்டில் 69 நீ எப்படி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தடை பண்றான். உடனே நம்ம எப்படி ஐயா அவர்கள் 1950 எப்படி முதல் சட்ட திருத்தத்துக்கு போராடினாரோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திராவிட கழக தலைவர், இன்றைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் உடனடியாக போராட்டம், தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி கடைசி அரசாங்கத்துக்கு ஒரு டிராஃப்ட் கொடுக்கிறாரு. இப்படி கூட நீங்க சட்டம் கொண்டு வரலாம், இந்த சட்டமா கொண்டு வந்தா அதை 9வது அட்டவணை சேர்த்துட்டீங்கன்னா அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனைய வாயால மட்டும் சொல்லாம ஒரு டிராஃப்ட், அதை உண்டான வரைவு தயார் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுக்கிறாரு. அப்ப யாரு முதலமைச்சர்? ஜெயலலிதா. அப்ப அந்த மசோதாவை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு 31/12/1993 சட்டசபையில நிறைவேற்றினார். நிறைவேற்றினதோட அதை நாடாளுமன்றம் கொண்டு போயிட்டு 9வது அட்டவணை, அதுக்காக 76வது சட்ட திருத்தம் வருது, அதுல 9வது அட்டவணையில சேர்த்திருக்காங்க. அப்ப இந்தியாவிலேயே முதலாக இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சட்டம் வந்தது தமிழ்நாட்டில் தான். அது தந்தை பெரியாருடைய இயக்கத்தினால, திராவிடர் கழகத்தினுடைய முயற்சியினால அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைய வரைக்கும் வேற எந்த, அப்பதான் பீகார்ல வந்தது ஒரு சட்டம், அது கூட பீகாருடைய கோர்ட்டு தடை பண்ணியிருக்கு. அதை எதிர்த்து அவங்க அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு. 65% கொண்டு வந்தாங்க. இப்பதான் சட்டம், எப்போ 2022 இப்பதான் கொண்டு வந்து 23 கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம எப்ப கொண்டு வந்திருக்கோம்? 93. ஸோ 30 வருஷம் கழிச்சுதான் அவங்களால இதை பத்தி ஒரு சிந்தனை வந்திருக்கு. இப்ப நம்மளது இருக்கு, இதை பத்தி சேலஞ்ச் வந்திருக்கு, இன்னும் கோர்ட்ல இருக்கு, அது இருக்கும், ஆனா தடை பண்ண முடியல கோர்ட்டால. இன்னைய வரைக்கும் நடைமுறையில 93 சட்டம் நிறைவேற்றப்பட்ட 94
அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு இன்னைய வரைக்கும் காரணம். இப்போ பீகார்ல நடக்கக்கூடிய அந்த 65% சட்டம் அதுக்கு தடை பண்ணிட்டான். அப்போ இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ மத்திய அரசு இது சட்டம் நிறைவேற்றி 9வது அட்டையில சேருங்கிறான். எப்ப நம்ம பண்ணோம்? 94ல 30 வருஷம் கழிச்சு பீகார் இன்னைக்கு சொல்லுது. நீட்டை பத்தி 2017 நம்ம சொன்னோம். இந்தியாவில் 7 வருஷம் கழிச்சு இப்பதான் எல்லாரும் பேசுறான். எவ்வளவு முன்னோக்கியே இந்த சமூக நீதி பிரச்சனையில ஒரு இயக்கம் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட இருப்பதுன்றதுக்கு ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு பண்ணதுனால அது இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைய வரைக்கும் தடை கிடையாது, நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல வரலாம், ஆனா வந்தா கூட நம்ம அதுல வெற்றி பெறுவோங்கிறது சந்தேகம் கிடையாது. ஏன்னா இடபிள்யூஎஸ் ஒரு கேஸ் இருந்து உச்ச நீதிமன்றத்துல. யார் இந்த இடபிள்யூஎஸ்? 10% உயர் ஜாதி சாதாரண ஏழை இல்ல, அவங்க எல்லாம் அரிய வகை ஏழைகள். ஏன்னா ஏழைங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், சாப்பிட முடியாதவர், ரொம்ப கஷ்டப்படுறார், வீடு இல்லாதவர், அப்படித்தானே நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏழை. ஆனா இந்த ஏழை எப்படின்னா ஆண்டுக்கு 8 லட்சம் வாங்கினாலும் அவர் ஏழை அப்படின்லாம். ஒரு நாளைக்கு 2200 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஏழை. யாரு? உயர் ஜாதியில பிறந்துட்டான். 1000 சதுர அடி வீட்டு வச்சிருந்தா அவர் ஏழை, உயர் ஜாதியில பிறந்தா. இப்படி ஒரு ஏழை எங்கேயாவது உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. தமிழ் இந்தியாவில் தான் அது அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஏழைக்கு ஒரு புது டெஃபினேஷன் கொடுத்துருக்கான் மோடி அரசுல. சோ அந்த கேஸ் வரும்போது நீதிபதி சொன்னாரு 50% மீறியாச்சு. இப்போ 10% கொடுத்ததுனால ஏற்கனவே 49 இருந்து இப்ப 59.5 ஆயிடுச்சு. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, அப்ப இந்த 10% நீ மீறினதுனால இப்ப தமிழ்நாட்டு 69% பத்தி எப்படி கேஸ் உச்ச நீதிமன்றம் விசாரிக்க முடியும்? அவரே சொல்றாரு, ஜஸ்டிஸ் பட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு இன்னைக்கு இடபிள்யூஎஸ் பாஸ் ஆனதுனால நம்ம 69% சட்டத்திற்கு இன்னும் பாதுகாப்பு வந்துருச்சு. யாரும் அசைக்க முடியாது. அப்படியே ஏதாவது நடந்தா யார் இருக்கா பாதுகாக்க? இப்போ அது ஒரு செய்தி. இப்போ மத்திய அரசு மோடி அரசு என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு அமெண்ட்மெண்ட் அந்த இடபிள்யூஎஸ்க்காக வரும்போது 102வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணா, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு யாருன்னு கண்டறியணும்ல. மாநில அரசுக்கு தானே உரிமை இருந்தது, அந்த மத்திய அரசுக்கு தான் உரிமைன்னு சொல்லி திருத்தம் கொண்டு வந்துட்டான். அப்ப இந்த பிரச்சனைய திராவிட கழக தலைவர் டெல்லி வரை போய் அதற்காக ஒரு கமிட்டி அரசு போட்டப்ப அங்கேயே போய் நின்று அங்க பேசி, நீங்க பண்றது தப்பு, மாநில உரிமையை நீங்க மறுக்க கூடாது, அவங்களுக்கான உரிமையை எடுக்குது இந்த சட்டம், நீங்க கொண்டு வந்திருக்க சட்டம் தப்புன்னு சொல்லி ஆசிரியர் அவர்கள் என்னைக்கு 2017 சொன்னார். சொன்னதற்கு பிறகு என்னாச்சு, எல்லாரும் அப்ப யாருக்கும் புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது மாநிலத்துக்கு உரிமையெல்லாம் எடுத்து விட்டான்னு. எல்லாரும் போராடினோன்னு 18/8/2021 மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்து 105வது திருத்தத்துல திருப்பி மாநிலத்துக்கு பிற்படுத்தப்பட்டோரை அடையாளம் காண்பதற்கான உரிமையை மீண்டும் கொடுத்தது 105. அதற்கு யாரு காரணம்? நம்முடைய தலைவருடைய அந்த முயற்சி காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சமூக நீதியோட ஒட்டிய செய்திகள். உங்களுக்கு அங்கங்க சில பதிவுகள் மட்டும் சொல்றேன். இப்போ பேங்க், உங்களுக்கு வேலைக்கெல்லாம் எடுக்கிறீங்க, இந்த பேங்க்ஸ் எல்லாம் போயிருப்பீங்களான்னு தெரியல. பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல இருந்து வேலை பார்க்கறாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, கிளரிக்கல் கிளர்க்கா இருக்காரு பாருங்க, அந்த வேலைக்கு கூட இப்ப வெளி மாநிலத்துல வர அளவுக்கு வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் நம்ம சமூக நீதி பிரச்சனைனா வெறும் இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, அந்தந்த மாநிலம் சார்ந்த உரிமைகளையும் மறுக்க கூடாது. நம்ம அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பையும் பறிக்க முடியாது. நம்ம இங்கே நம்ம படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க போது தேவையே இல்லாம இவரு மாநிலத்தோடைய பணிகள்ல நீங்க வெளி மாநிலத்தோட கொண்டாந்து வைக்கிறதுங்கிறது எப்படின்னா சோசியல் இன்பேலன்ஸ் ஆயிடும். அது எங்க போய் நிக்கும்னா சமூகத்துல பதட்டத்தை உருவாக்கும். நீங்க ஆல் இண்டியா போஸ்ட் இருக்கு, ஐஏஎஸ் போஸ்ட் இருக்கு, அது ஆல் இண்டியான்னு சொல்லிட்டேன். அதற்கு தேர்வு நடக்குது, யார் வேணாலும் போலாங்கிறது வேற. ஆனா ஒரு பேங்க்ல கிளர்க்குங்கிறவர் என்னன்னா அந்த மாநிலத்துல தான் அவர் வேலை பார்க்க போறாரு, அவருக்கு ஆல் இண்டியா போஸ்டிங்கே கிடையாது. அப்ப அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கான அந்த உரிமையை
நீங்க வந்து அதை தளர்த்தி யார் வேணாலும் வரலாம்னு கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, இங்க உள்ள அது தமிழ்நாட்டில் படித்தலைஞர்கள் அதிகம், நமக்கு கல்லூரிகள் அதிகம். அதனால இப்ப இவங்களுக்கு எந்த வாய்ப்பு இல்லாம வெளியில போற மாதிரி நிலைமை வந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு மாநிலத்திற்குள்ளான மக்கள்கிட்ட ஒரு முரணை ஏற்படுத்தும், சமூக பிரச்சனையை உருவாக்குங்கிறது எல்லாருக்கும் புரியும். அந்த வகையில இந்த பிரச்சனையை எடுத்து நம்ம பேசியிருக்கோம். அதற்கு என்ன தீர்வு வரலான அந்த போராட்டங்கள் தொடருது. இப்போ நான் சொன்ன பாருங்களா, தேசிய கல்விக் கொள்கை, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நான் சொன்ன அத்தனையும் இதுல இருக்கு. இதுல இடஒதுக்கீடு அப்படிங்கறத பத்தி வார்த்தையே இல்ல அந்த கொள்கையில. அவன் வேற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். என்ன வார்த்தைன்னா, சோசியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் அப்படின்னு வார்த்தையை பண்றான். அப்படி அரசமைப்பு சட்டத்துல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது இல்லையா? நமக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குங்கிறதுக்கு பாலிசி இருக்கு, ஆர்டிகல் 15(4) இருக்கு. ஆனா இவன் வார்த்தையை மாத்துறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இடஒதுக்கீடு இல்லாம பண்றதுக்கான முயற்சிகளையும் அவன் துவங்கி இருக்கான்னு அர்த்தம். இதான் நம்ம வந்து கடுமையா எதிர்க்கணும். இது வந்து எல்லா மாணவர்களையும் வருங்காலத்துல கடுமையா பாதிக்கும். எப்படின்னா எல்லா லெவல்லையும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதுக்கு பல லெவல்ல டெஸ்ட். இப்ப எப்படி நீட்டுக்கு நம்ம எதுக்குறோமோ பாத்தீங்கன்னா எல்லா வகுப்பும் நீங்க வந்து +2 முடிச்சு காலேஜ் போனா ஒரு டெஸ்ட் எழுதணும், 8ஆம் வகுப்புல ஒரு டெஸ்ட் எழுதணும், காலேஜ் முடிச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னாலும் டெஸ்ட் எழுதணும். அப்ப டெஸ்ட்டுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், அப்ப படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை. இந்த தான் தேசிய கல்விக் கொள்கை. இதுல இடஒதுக்கீடுங்கிறது சுத்தமா இல்லைங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய அபாயம். தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏனைய மாநிலங்கள் இன்னும் புரியறதுக்கு டைம் ஆகும். ஆனா நம்ம அதை விழிப்புணர்வோடு கொண்டு போகணும். இது வந்து இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் சீட், ஏற்கனவே மெடிக்கல் சீட் நம்மள்ட்ட இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும், அனிதா மாணவி இறந்தாங்க பாருங்க நீட் காரணமா. மெடிக்கல் சீட் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். ஆனா இதுல ஒரு கொஞ்சம் தொகுப்பை வந்து அகில இந்திய கோட்டான்னு கொடுக்குறோம். அதுல வந்து பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாம மத்திய அரசு ஏமாத்திக்கிட்டே வந்தது. ஒரு கட்டத்துல அதோட புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்பதான் விழிப்புணர்வு வந்து போராடினாங்க. முதலா ஆசிரியர் அவர்கள் இதுக்கான அறிக்கையை 8/5/2020 எழுதுறாரு. இது சம்பந்தமா இந்த அகில இந்திய கோட்டாவில் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இல்ல போராடணும்னு சொல்றாரு. திருப்பி 16ல் மீண்டும் அதை பத்தி எழுதினாரு. அதற்கு பிறகு தெரியும் உங்களுக்கு இதற்கான வழக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் இங்க போராடி வழக்கு தொடர்ந்து கடைசியா மத்திய அரசு கோர்ட்டுக்கு பணிஞ்சு நிறைவேற்றிருக்கு. இன்னைக்கு அதனால பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய மாணவர்களுக்கு அகில இந்திய தொகுப்புல மருத்துவ இடங்கள் கிடைக்குது. இது 10% அந்த அரிய வகை ஏழைகள் அவர்களுக்கு. அவங்களுக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. எப்படி 8 லட்சம் 1.5 ஏக்கர் நிலம் இவங்கெல்லாம் இருந்தா ஏழை அப்படிங்கிறது இது. இப்போ அந்த அரிய வகை ஏழைகள் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வேலை வாய்ப்புல அவங்களுக்கு உரிய அங்க பங்கீடு பிரதிநிதித்துவம் இருந்தா இல்லைன்னா தான் கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனா இவங்க ஏற்கனவே அங்க இந்த அளவுக்கு இருக்கிறான், அவனுக்கு எப்படி 10% கொடுக்குறீங்க? டேட்டா கிடையாது, ரெப்ரசன்டேஷன் மோர் தென் அடிக்குவேட். அப்ப சட்ட ரீதியா தப்பு. ஆனா உச்ச நீதிமன்றம் அதை செல்லுன்னு சொல்லிடுச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல்பாடு, ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் அரிய வகை ஏழைகள். எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன். வங்கித்துறை எடுத்துக்கிட்டா 494%, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் 91, காப்பீட்டு இன்சூரன்ஸ் கம்பெனில 84, 87% அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மக்கள் தொகை எவ்வளவு பேர்? இவங்க கிட்டத்தட்ட 75-80% இருப்பாங்க. இவங்க எப்படி இருக்காங்க ரெப்ரசன்டேஷன்? 6, 9. இதுதான் நம்ம நிலைமை. அப்ப நம்ம சமூக நீதி அடைவதற்கு எந்த அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இப்ப இந்த அரிய வகை ஏழைகள்னால அடுத்தது நீட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்ப நீட்டை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அன்னாடம் இது பத்தி தான் செய்தி வந்துகிட்டே இருக்கு. நீட்டோட ஆபத்தை தமிழ்நாட்டில் முதலா ஆசிரியர் அவர்கள் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதே அவர் சொன்னாரு, மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கு இந்த தேர்வு முறை தமிழ்நாட்டில் ஏற்கனவே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒழிச்சிருக்கோம், இது ஆபத்தா தான் முடியும்னு சொன்னாரு. அப்புறம் எல்லா கட்சிகளும் சேர்ந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவே அலறுது. இதுல 2022 திராவிட கழகத்தின் சார்பா 21 நாள் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை நீட் எதிர்த்து
இப்ப அந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக நிறைய போராட்டங்கள் நடக்குது. இது நமக்கான போராட்டம். நம்ம மருத்துவ படிப்புக்கான மட்டும் போராட்டம் நினைக்காதீங்க. இந்த நீட் மட்டும் அடுத்ததா புதிய கல்விக் கொள்கை வந்தா எல்லாத்துக்கும் பேரு அந்த தேர்வு தான். அதுக்கு நீட்டுன்னு வைக்க மாட்டான், வேற பேரை வைப்பான். ஆனா எல்லாத்தோடைய ஒரே விஷயம் என்னன்னா தேர்வு முறை. படிக்கிற படிப்பு தேவையில்லை, நீட்டு மட்டும். அப்ப யாருக்கு போகும்? பணக்காரர்களுக்கும் உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் உயர் படிப்பு. நமக்கு பழைய குலக்கல்வி திட்ட முறை, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் அல்லது உழைக்கின்ற தொழில் மற்றும் இந்த மாதிரி தொழில் மட்டும் நமக்கு உயர் கல்வி படிப்பு நமக்கு கிடையாதுங்கிற திட்டத்துல கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு காட்டணும்னா நீங்க உங்க பங்கெடுப்பை செய்யணும்.